Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. கமல்பூரை சேர்ந்த மிஸ்டர் நாதனுக்கு இன்னைக்கு என்சைக்ளோபீடியா புத்தகத்தை கொடுத்திருக்காங்க. மிஸ்டர் நாதன் கமல்பூரோட பெருமையை உலகம் பூரா பார்ப்பனத்துக்கு அவரை பாராட்டி எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஏண்டா பத்லு, இந்த என்சைக்ளோபீடியானா என்னது கொஞ்சம் சொல்லு. எதுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்சிருக்கோ அதுக்கு தான் என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க மாட்டோ. இது கூட உனக்கு தெரியாதா? ஜெய் ஹோ. அப்படின்னா பத்லு, நானும் ஒரு என்சைக்ளோபீடியாவா மாற போறேன். ஒட்டுமொத்த ஃபுர்ஃப்ரி நகரத்து பேரையும் பெருமைக்குள்ளாக்க போறேன். வா, நேரா டாக்டர் ஜக்காவை போய் பார்க்கலாம். அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா மோட்டு, இந்தாப்பா. இப்போல இருந்து நீ என்சைக்ளோபீடியாவா மாறிட்டப்பா. இப்ப நான் உன் காதுல ஒரு சின்ன சிப்ப மாட்டி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் மக்கள் உன்கிட்ட என்னெல்லாம் கேள்வி கேக்குறாங்களோ அதுக்கான சரியான பதில் உன் வாயில இருந்து தானாவே வரும்பா. என்ன நம்பு. ஆஹா, சூப்பர் மேட்டரா இருக்கே. சூப்பர் டாப் டக்கர். थैंक यू சயின்டிஸ்ட், थैंक यू so much. ஆனா ஒரு விஷயம்ப்பா, நீ இத பரிசு வாங்குறதுக்கு பயன்படுத்த முடியாது. அது ஒரு சீட்டிங் ஆயிடும்பா. நீங்க வேற, இத நான் மக்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் பண்ண போறேன். மாடா பத்லு, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புவோம். ஐயோ ஸ்டாப். முதல்ல அதை செக் பண்ணி பாருங்க, சரியா வேலை செய்தா இல்லையான்னு. அப்பதான் கரெக்டா இருக்கும். அட ஆமா ஜிங்கம் சார், நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. நீங்களே ஒரு நல்ல கேள்வியா கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ். அப்ப சரி, இதுக்கு பதில் சொல்லு மோட்டோ. பூமியில இருந்து நிலாக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? சீக்கிரம் சொல்லு. 3,84,434 கிலோமீட்டர். மோட்டோ சொல்றது உண்மையா இல்லையா நமக்கு தெரியாதேப்பா. அவன் பாட்டுக்கு அடிச்சு விட்டுட்டானோ. நீ கேக்குறது நியாயமான விஷயமா தான் இருக்கு கஸ்தராம். ஓ, நீயா போயிட்டு செக் பண்ணிட்டு மாத்திரமா திரும்பி வந்துரு. இது எனக்கு தேவையா? நான் சும்மா இருந்திருக்கலாம். ஏப்பா, என்ன நிலாக்கு தூக்கி போட்டேன். காப்பாத்துங்கோ, என்ன காப்பாத்துங்கோ, யாராவது காப்பாத்துங்கோ. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, மோட்டு சரியான பதில தான் சொல்லியிருக்கான்ப்பா. மாமியாரே, காப்பாத்துங்க. ராத்திரியில கூட மக்கள் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க. ஓடிப்போ. நான் மக்களுக்கு உதவி பண்ண போறேன். என்னப்பா ஆச்சு? அதை எப்படி சொல்றது மோட்டு பத்லு? என் பயிர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ரொம்ப பலகீனமா இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. 2 கிலோ மாட்டு கழிவு, 2 கிலோ வேப்பல, 2 கிலோ சாம்பல், கூடவே பூச்சிக்கொல்லி மருந்து, இது எல்லாத்தையும் கொண்டு வரணும். இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வயல் பூரா அதனை போட்டு விடணும். விளைச்சல் சும்மா கமகமான்னு இருக்கும் பாரு. அப்படியா மோட்டு? உண்மைதான். நம்ம மோட்டோ சொல்றது 100க்கு 100 உண்மை. அதாவது மோட்டோ இப்போ என்சைக்ளோபீடியாவா மாறிட்டான் ஜென்டில்மேன். நான் உடனே அந்த வேலையை செய்யறேன். நன்றி மோட்டு பத்லு. என்னோட பயிரெல்லாம் மொத்தமா இப்ப வாடி போச்சு. நான் அவனை சும்மா விட மாட்டேன். ஏ சன்னு, பன்னு, கண்ணு, அட எங்க பாருக்கீங்க, வாங்க. அந்த மோட்டு பத்லு நம்ம சும்மா விட கூடாது. என்ன விஷயம் பெரிய அண்ணன்? இந்த அடையாளத்தை எதுக்கு நீங்க அங்க எங்கன்னு எல்லா இடத்துலயும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அட பத்துலுக்கண்ணா, என்னோட வயல்லாம் காஞ்சி போச்சு தெரியலையா? இதுல நான் டியூப்வெல் போடணும், அப்பதான் விவசாயம் பார்க்க முடியும். 4-5 இடத்துல நான் தோண்டி பார்த்துட்டேன்ப்பா, ஆனா தண்ணி வரவே இல்லையே. இப்ப நீயே சொல்லுப்பா, நான் என்ன பண்றது? அத பத்தி நீங்க மோட்டோ கிட்ட கேளுங்க. அதாவது மோட்டோ இப்போ என்சைக்ளோபீடியாவா மாறிட்டான் ஜென்டில்மேன் அண்ணா. ஆமா உண்மைதான். இருங்க, இப்பயே பார்த்து சொல்லிடுறேன். அந்த 2 கொம்பை என் கையில கொடுங்க. இதை இப்படி கிராஸா வச்சுக்கிட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்கணும். எங்க குச்சி 2 ஆடுதோ அங்கதான் தண்ணி இருக்குன்னு அர்த்தம். இங்க தண்ணி நிறைய இருக்குதுங்க. இங்க வேலையை ஆரம்பிக்க. உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு போங்க. தோண்டிப்பா. வேலை முடிஞ்சு வாடா. அட தண்ணி எப்பதான்ப்பா வரும்? மோட்டு இவ்வளோ ஆழத்துக்கு தோண்ட வச்சுட்டானே, எவ்வளோ செலவாச்சோ. ஆனா தண்ணி மட்டும் வரவே இல்லையே. இது என்னது? என்னது
அடச்சே ச்சே, என்ன இப்படி கருப்பா அழுக்கான தண்ணி வருது? எல்லாமே வீணா போயிடுச்சே. அந்த மோட்டுவை விடக்கூடாது. ரகு, நந்து, கோலு வாங்க, இன்னைக்கு மோட்டுவை ஒரு வழி பண்ணிரலாம். என்னாச்சுங்க? ஓ, ஐயா இந்த கோழிக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். அந்த கொடுமையை ஏன் கேக்குற மோட்டு? என்கிட்ட இருக்கிற 5-6 கோழிகளுக்கு நோய் தாக்கிடுச்சு. இதனால மத்த கோழிகளுக்கும் நோய் தாக்க போகுது. ஏன்னா கோழிகளோட நோய் ரொம்ப வேகமா பரவிடும். அப்புறம் ஒரே நேரத்துல இந்த ஃபார்ம் பூரா அழிஞ்சு போயிடும். அண்ணா அதுக்கான வைத்தியத்தை நம்ம மோட்டு சொல்லுவாருண்ணா. சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன். உங்க எல்லா கோழிகளுக்கும் லவங்கம், பட்டாணி, பீன்ஸ், இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு, கூடவே ஏலக்காய் மறந்துடக்கூடாது. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உங்க கோழிக்கு சாப்பிட கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க எல்லா கோழியும் சூப்பரா ரெடி ஆயிடுங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே இந்த மாதிரி சோர்ந்தே போகாது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வைத்தியம் என்னமோ புதுசா தான் இருக்கு. இருந்தாலும் உங்க பேர்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது பெஸ்ட். என்ன இப்படி ஆயிடுச்சு? மோட்டு என்னோட கோழி ஃபார்ம் பூராத்தையும் அழிச்சிட்டானே. அண்ணு சன்னு குன்னு சீக்கிரம் என்னோட வாங்க. அந்த மோட்டு பொத்துலோ நம்ம சும்மா விடக்கூடாது. வாங்க. அட சீக்கிரம் கொண்டு வாயா சமோசாவை, பசிக்குது. பத்துலோ அங்க பாடுறா, எல்லாரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து குரூப்பா தேங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. என்ன மோட்டு, நன்றி சொல்றதுக்கு இப்படி கையில கம்பு தடி எல்லாமா தூக்கிட்டு வருவாங்க. ஏதோ எவியா தருவாங்க போல இருக்க. ஒன்னால என் வயல் பூரா காஞ்சு போச்சு. நீ சொன்ன இடத்துல நாங்க தோண்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல தண்ணிக்கு பதிலா கருப்பு கருப்பா சேர் மட்டும் தான் வந்துச்சு. நீ என்னோட கோழி பண்ணையவே அழிச்சிட்ட. நீ சொன்ன தானியங்களை சாப்பிட்டு என் கோழிகள்லாம் செத்து போச்சு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஏன்பா உங்க சண்டையில என் கடையே எதுக்குப்பா உடைக்கிறீங்க? அடிக்கணும்னு நினைச்சா மோட்டு பத்து அடிங்க. ஓடி வந்துடுறா பத்துலோ. விட மாட்டோம். இதுதான் சார் இந்த செக்மெண்டோட கதை சுருக்கம். வைஃப் ஹியர் when சிங்கம் இஸ் ஹியர். நான் எல்லாரையும் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. பாத்துக்கிறேன். இந்த சிங்கம் ஒரு செவுரு. நீங்க எல்லாரும் இந்த செவுத்தை உடைச்சுக்கிட்டு தான் முன்னேறி போகணும். அப்படியா? இந்த செவுத்தை தான் உடைக்க சொன்னேன். ஆனா நீங்க என்னடா போலீஸ் ஸ்டேஷன் மொத்தத்தையும் உடைச்சிட்டீங்க. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அவங்க ஓடுறாங்க பாருங்க. அம்மா மோட்டு பொத்துலு ஓடாத நில்லு. உன்னை சும்மா விட மாட்டோம். நில்லு சொன்னா கேளு. நில்லு. ஆகா மோட்டு பொத்துலு சொன்ன மாதிரி செஞ்சதால என் பயிர்கள்லாம் செழிப்பா வளர்ந்துருக்கு. ஏ சென்னு மண்ணு கண்ணு இங்க வாங்க. வாங்க 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 இங்க வந்து பாருங்க. நம்ம போய் மோட்டு பொத்துலுக்கு நன்றிய சொல்லலாம். அடேங்க அப்பா. அட இது என்னையாச்சே? என் வயல்ல என்ன கிணறு வந்திருக்கு. நான் கோட்டீஸ்வரன் ஆயிட்டேன். இது எல்லாமே மோட்டு பத்ருவால தான் நடந்திருக்கு. சரி வாங்க நாம போய் அவங்களுக்கு நன்றி சொல்லலாம். மோட்டு பொத்துலு சொன்னா கேளு. நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். யாராவது அடி வாங்குறாங்களா? ஓகே. என்னது இது? அண்ணு சன்னு குள்ளு பப்பு வாங்க நம்ம உடனே போய் மோட்டு பத்துலுக்கு நன்றிய சொல்லலாம். மோட்டு பத்துலு நில்லு.
இப்ப நம்ம என்னடா பண்றது பாத்துலும். அடுத்து ஓடுறதுக்கும் இடம் இல்லாம போச்சு மோட்டு. எல்லாரும் இந்த மலையை சுத்தி வளைச்சிட்டாங்க. மோட்டு பத்லு ஆ. எதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கீங்க? நாங்க உனக்கு தேங்க்யூ சொல்ல தான் வந்திருக்கோம். எப்படி ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா அப்படிதானே? டீ கடைக்கார கடை முன்னாடி என்னையும் பத்துல போட்டு லட்டில அடி அடின்னு அடிச்சிங்களா? அப்படியா? வர மாட்டேன். அட இல்லப்பா, உண்மையான தேங்க்யூ. நீ சொன்ன மருந்தால என்னோட வயல் பயிரெல்லாம் ரொம்ப செழிப்பா இருக்கு. அதே மாதிரி என்னோட கோழிகளும் ஆரோக்கியமாவும் புஷ்டியாவும் நிறைய முட்டைகளை போட்டிருக்கு. நிறைய முட்டை சேர்ந்திருக்கு. அப்புறம் என்னோட வயல்ல பெட்ரோல் கிணறு வந்திருக்கு. பெட்ரோல் கிணறுப்பா. பரவாயில்லையே மோட்டு, நீ உண்மையிலே என்சைக்ளோபீடியாவா மாறிட்ட மோட்டு. வெற்றி உனக்கு தான் இனிமே. ரொம்ப நன்றி மோட்டு பத்லு. ரொம்ப நன்றி மோட்டு பத்லு. மோட்டு பத்லு வாழ்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.